வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். ராமர் கோயிலினுடைய பிரான் பிரதிஷ்டா செரிமனி இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டு இருக்கு. குறிப்பாக வலதுசாரிகள் ரொம்ப உணர்வுபூர்வமா இருக்காங்க. அதையும் தாண்டி ஆங்கர்ஸ், நியூஸ் ஆங்கர்ஸ் வந்து இன்னைக்கு அயோத்தியா, ராமர் கோயில், பிரதமர் என்ன பேசிட்டு இருக்காரு, அங்க உத்தரப்பிரதேசனுடைய முதல் யோகி ஆதித்யநாத் என்ன சொல்றாரு, அங்க வந்திருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் யார் யாரு, எவ்வளவு முக்கியமான நாள் இதுன்னு இந்த செய்தியை கொடுக்கக்கூடிய நியூஸ் ஆங்கர்ஸ் வந்து இதற்கு மேல உணர்வுபூர்வமாக ஒரு செய்தியை வந்து கொடுக்கவே முடியாது. அவ்வளவு ஒன்றிணைஞ்சிட்டாங்க. ராமர் கோயில் கடத்திருச்சு, அடுத்து மதுரா காசிதான்னு சொல்லிட்டு வெளிநாடு சங்கிகள் ஒரு பக்கம் கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு மாதிரி வலதுசாரிகள் தங்களுடைய கொண்டாட்டத்தின் உச்சத்துல இந்த பிரான் பிரதிஷ்டா செரிமனியை அணுகி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த விவகாரத்தை நாம எப்படி பாக்குறோம், சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன என்ன அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த ராமர் கோயிலினுடைய விவகாரம் தொடர்பாக நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவிச்ச கருத்து தான் நம்மளுடைய கருத்தும். ஒரு நபருக்கு கோயில் வேணும், ஒரு மதத்திற்கு, ஒரு மதத்தை நம்பக்கூடிய மக்களுக்கு ஒரு கோவில் வேண்டும் அப்படின்னா அவங்க போய் கோவில வழிபாடு செஞ்சுக்கலாம், அவங்களுக்கான கோவிலை கட்டிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அது அவங்களுடைய உரிமை சார்ந்தது, அவங்களுடைய வழிபாட்டு உரிமை சார்ந்த விஷயம் அது. ஆனா இந்த இடத்துல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த சம்பவம் 1992 டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அப்படின்றதே இந்தியாவினுடைய செக்யூலர் ஸ்ட்ரக்சர்ல, அந்த செக்யூலர் ஃபேப்ரிக் மேல விழுந்த ஒரு மிகப்பெரிய அடி. ஜனநாயகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புலி அப்படின்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சொல்லலாம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பெல்லாம் வந்துருச்சு, அங்க கோவில் கட்டப்படுது, அதை அவர்கள் செலிபிரேட் பண்றது அப்படின்றதெல்லாம் அவங்களோட இஷ்டம். பட் அந்த இடத்துல மசூதி இடிக்கப்பட்டது அப்படின்றத நம்மளால எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்ச கருத்து பக்கம் தான் நம்மளும் நிக்கிறோம். அண்ட் இன்னைக்கு இதை சொல்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? முதல்ல 1992 மாதிரி இன்னைக்கு 2024 இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பாபர் மசூதி இடிப்பை கண்டித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நோன் சங்கியா, ஒரு பாப்புலர் சங்கியா இருக்கக்கூடிய பலரும் அன்னைக்கு வந்து ஒரு சாஃப்ட் கோர் சங்கியாக இந்த சம்பவங்களை கண்டித்த நபர்களாக கூட இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாபர் மசூதி இடிச்சதை, ஒரு மசூதி இடிக்கப்பட்டதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, நம்மளால ஒத்துக்க முடியாது அப்படின்னு தெரிவிச்ச அந்த கருத்தையே வந்து இன்னைக்கு தமிழக பாஜகத்துல அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல மாரிதாஸ் இருக்கலாம், எல்லாம் அவங்கலாம் பிராண்டி வச்சிருந்தாங்க. எப்படி அவரை சொல்லலாம், அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, திமுக அரசு எப்படி பேசலாம், நாத்திகர்கள் எப்படி பேசலாம், இந்த இடத்துல ஏன் இந்த பிரச்சனையை நீங்க கிளப்புறீங்க, மசூதி இடிக்கப்பட்டது பிரச்சனையே கிடையாதுன்ற வியாக்கியானத்தை எல்லாம் இவர்கள் கொடுக்கறதெல்லாம் நம்மளால பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர் வந்து அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது, இதற்கு முன்னாடி பல கொடூரங்கள் வந்து இந்தியாவில் நடந்திருக்கு, 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1528 பாபர் மசூதி கட்டப்படுது, அதுக்கு முன்னாடிலாம் எவ்வளவு கொடூரம் நடந்திருக்கு, இந்திய மண்ணில் எவ்வளவு ரத்த ஆறு ஓடி இருக்கு தெரியுமா, எவ்வளவு கொடூரங்கள் நிகழ்ந்திருக்கு தெரியுமா. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம வீடியோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு, போட்டோகிராஃப்ஸ் இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம அந்த வரலாறை பார்த்திருக்கோம். இப்போ ரொம்ப பக்கத்துல நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை நார்மலைஸ் பண்ணுகிற, அல்லது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதெல்லாம் நீ அப்படியே கடந்து போயிடலாம் நார்மலைஸ் செய்கிற வேலையை பலரும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆன்மீக குருன்ற பேர்ல, இல்ல யோகா கத்து கொடுக்குறோன்ற பேர்ல, இல்ல யூடியூபர்ன்ற பேர்ல, இல்ல அரசியல்வாதின்ற பேர்ல ஒரு விஷயத்தை பரப்பி கொண்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துட்டே தான் இருக்கோம். எந்த அளவுல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அந்த காலத்துல விமர்சிக்கப்பட்டது அப்படின்றது இருக்கு. உதாரணமாக நம்ம ஒரு சம்பவத்தை சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, துக்ளக்ல வந்திருக்கக்கூடிய அந்த அட்டைப்படம் 15/12/1992 துக்ளக்கினுடைய அட்டைப்படம் வந்து கருப்பாக வந்தது. அதற்கு காரணம் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தொடர்பாக சோ, அதாவது எந்த சோ அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்தியாவினுடைய மீட்பர், அவர் தான் இந்தியாவை காப்பாற்ற போறாரு, இந்தியாவை சேவ் பண்ண போறாரு. சோனியா கிட்ட இருந்து, ராகுல் கிட்ட இருந்து, காந்தி ஃபேமிலி கிட்ட இருந்து இவங்க எல்லாரையும் காப்பாற்ற போறக்கூடிய நபராக, நாயகனாக மோடி தான் இருக்காரு. தமிழ்நாட்டுல வந்து பிரதமர் நரேந்திர மோடிக்காக பிரச்சாரம் செய்த சோ அன்னைக்கு என்ன எழுதியிருந்தார் அப்படின்றதை நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டு காட்ட விரும்புறோம். அந்த துக்ளக்கினுடைய அட்டைப்படம் கருப்பாக இருக்கு. 15/12/1992 வந்த பத்திரிகை. எச்சரிக்கை 1 அட்டை விளக்கம். அயோத்தி நிகழ்ச்சியும் அதை தொடர்ந்த வன்முறை சம்பவங்களும் இந்த நாட்டிற்கு தந்திருக்கும் பரிசை விளக்குகிறது அட்டை. எல்லோரும் சேர்ந்து முயன்றால் இந்த கரையை துடைத்து விடலாம் என்று நம்புவோம். எச்சரிக்கை 2 பாஜக, RSS, VHP ஆகியவற்றை சேர்ந்த பலரை கைது செய்யுமாறும் பல அமைப்புகளை தடை செய்யுமாறும் மத்திய அரசு வற்புறுத்தப்படுகிறது. இவற்றில் சில அவசியமாக இருக்கலாம், சில தேவையற்றதாகவும் எதிர்மறை விளைவுகளை தரக்கூடியதாகவும் இருக்கலாம். ஏற்பட்டுவிட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் நிதானத்தை தவறவிடாமல் விளைவுகளை ஆராய்ந்து இவ்விஷயத்தில் பிரதமர் முடிவுகளை எடுக்க வேண்டும். அவசியமில்லாத கைதுகளும் தடைகளும் மிதவாதிகளையும் கூட தீவிரவாதிகளாக மாற்றிவிடக்கூடிய தன்மைப்படுத்தவையாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எடுக்கப்படும் எந்த முடிவும் வெறித்தனத்தை வளர்த்துவிடாத வகையிலும் மதவாதத்திற்கு தீனி போடாத வகையிலும் அமையும்படி பார்த்துக் கொள்வது பிரதமர் பொறுப்பு. அயோத்தியில் அயோக்கியத்தனம், இதுதான் வந்து அந்த தலைப்பு. இதை வந்து அப்போ துக்ளக்கினுடைய ஆசிரியராக இருந்த சோ வந்து எழுதியிருக்காரு. அயோக்கியத்தனம் நடந்திருக்கிறது. அயோத்தியில் பாஜக, RSS, VHP, பஜ்ரங் தள் ஆகிய அமைப்புகளை சார்ந்தவர்களும் அவர்களால் குவிக்கப்பட்ட வெறியர்களுமாக சேர்ந்து மசூதியை இடித்து தள்ளிவிட்டார்கள். ஆலய திருப்பணி என்ற பெயரில் அசல் காட்டுமிராண்டித்தனத்தை நடத்தியிருக்கிறார்கள். மசூதிக்கு எந்தவித சேதாரமும் வராமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்று பொது மேடைகளில் பாஜகவினர் பேசிய பேச்சு காற்றோடு போயிற்று. இது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு எழுத்து மூலமாக உத்தரப்பிரதேச பாஜக அரசு கொடுத்த வாக்குறுதி மசூதி இடிவதற்கு முன்பாகவே பொடி பொடியாகிவிட்டது. UP அரசுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் ஆஜராகிய பிரபல வக்கீல்
மனம் நொந்து போய் அவமானத்தில் நான் தலை குனிகிறேன் என்று கோர்ட்டிலேயே கூறியிருக்கிறார். கோவில் மூலம் கிடைக்கக்கூடிய ஓட்டுக்காக நாட்டிற்கே பாஜக ஒரு பெரும் நாசத்தை விளைவித்து விட்டது. RSS காரர்கள் கர சேவகர்களை தடுக்க முயன்றார்கள், முடியவில்லை. VHPயினர் பொறுமையை கடைபிடிக்கும்படி வேண்டினார்கள், நடக்கவில்லை. பாஜகவினர் மன்றாடி கேட்டுக்கொண்டனர், அடக்க முடியவில்லை என்றெல்லாம் சால்ஜாப்பு சொல்லலாம். இதெல்லாம் கால் காசு பெறாத வெற்று வார்த்தைகள். இந்த வெறி கூட்டத்தை அங்கே கூட்டும் போது இவர்களுக்கெல்லாம் புத்தி எங்கே போயிற்று? மசூதி இடிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று முழங்கி வெறியை தூண்டிய போதெல்லாம் இவர்களுடைய மனிதத்தன்மை என்னவாயிற்று? நீதிமன்றத்திற்கு இதில் தலையிட தகுதி இல்லை என்று சவால் விட்ட போதெல்லாம் இவர்களுடைய பொறுப்புணர்வு எங்கே போயிற்று? வெறியை கிளப்ப தெரியும், வெறியர்களை கூட்டமாக சேர்க்க தெரியும், ஆனால் அதற்கு பிறகு நடக்கும் அட்டூழியத்திற்கு வேறு யாரோ பொறுப்பா மாய்மாலம் செய்கிறார்கள். அங்கு கூடிய வெறியர்கள் ஒருவர் முகத்தை கூட அறியாத, அவர்கள் எந்த அளவுக்கு தூண்டிவிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நேரடியாக காணாத என்னை போன்ற ஒரு பத்திரிகையாளனுக்கே இவர்கள் மசூதியை இடிக்கும் அபாயம் இருக்கிறது என்று முன்கூட்டியே புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படி இருக்க இந்த வெறி கூட்டத்தை அங்கு கொண்டு வந்து குவித்த பாஜக, RSS, VHP ஆகிய அமைப்புகளுக்கு இப்படி நடக்கக்கூடும் என்பது தெரியாமற் போய்விட்டதா? தெரிந்துதான் இருந்திருக்கிறது. கண்மூடித்தனமான ஓட்டு வேட்டையில் இறங்கிவிட்டதால் அவர்களுடைய மனதில் பொதுநலன் பற்றி அலட்சியம் வந்துவிட்டது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு துக்ளக்கினுடைய தலையங்கம் தான் நான் இப்போ வாசிச்சது. 15/12/1992 இந்த பதிப்பு வந்து வெளியாகி இருக்கு. இப்பவும் அது இன்டர்நெட்ல இருக்கு, நீங்க யாராவது போய் பார்த்துக்கலாம். சோ அன்னைக்கு துக்ளக் போன்ற பத்திரிகைகளை எதிர்த்திருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு இந்தியாவினுடைய அந்த செக்யுலர் ஃபேப்ரிக் என்னவா வந்திருக்கு, அன்னைக்கு மதச்சார்பின்மை அப்படின்ற தத்துவம் என்னவாக இருந்திருக்கு, ஒருவருடைய உணர்வை புண்படுத்தாமல் இருக்கிறது, மாற்று மத உணர்வை மதிப்பது, அதை நம்ம கிண்டல் கேலி செய்யாம அதை கொச்சைப்படுத்தாமல் இருப்பது என்னவாக இருந்தது அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் இந்த விவகாரத்தை நான் குறிப்பிடணும். ஏன்னா இன்னைக்கு மாரிதாஸ் உட்பட பலரும் வந்து தங்களுடைய ஆஸ்தான குருவாக சொல்றது சோ தான். சோவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது அன்னைக்கு ராமர் கோயில் விவகாரத்துல பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு தன்னுடைய வன்மையான கரணத்தை பதிவு செஞ்சிருந்தாரு. இன்னைக்கு அதை பேசுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னா, கடந்த 92 2024 இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் பெட்டரா மாறி இருக்கணும். ஆனா மாறல அப்படின்னா அதற்கு காரணம் பாஜக, RSS வளர்ச்சி. பாஜக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது, இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது தான் இந்தியாவினுடைய அந்த ஜனநாயக மாண்புகள் சுருங்கிட்டே போறதுக்கான உதாரணம் அப்படின்றது தான் நம்மளுடைய பிரதமர். ஏன்னா நம்ம பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு அப்படின்றத வரலாறு சொன்னாலே நம்மளை வந்து ஒரு ஆன்டி இந்தியன், இல்ல நீங்க வந்து அர்பன் நக்சல்ன்ற வகையில நம்மளை முத்திரை குத்துவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. இந்த சூழல்ல எல்லாரும் தங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே பதிவு செஞ்சுட்டே வராங்க. குறிப்பாக இந்த ராமர் கோயில் விவகாரத்துல ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலா ஒரு எதிர்த்து நம்மளால சண்டை போட முடியும். ஒரு ஹார்ட் கோர் சங்கி ஒருத்தர் இருப்பாரு, அவர் நம்ம ஹார்ட் கோர் சங்கின்னு தெரிஞ்சு நம்ம அவரோட டீல் பண்ணிருப்போம். ஆனா கிளாசட் சங்கிஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து நடுநிலையாக தான் இருப்பாங்க. அவங்க சங்கி அப்படின்றத நம்மளால எந்த வகையிலும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்படி பலர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்ற மாதிரி அவங்களுடைய சுயமான கலர் என்ன, அவங்களுடைய ஒரிஜினல் கலர் என்ன அப்படின்றதை இன்னைக்கு இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவின் போது, அந்த பிரான் பிரதிஷ்டா செரமனியின் போது பலரும் காமிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. துக்ளக் போன்ற பத்திரிகை 92லயே இந்த விஷயத்தை கண்டிச்சிருக்கும் பொழுது இன்னைக்கு 2024 இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தினமலர் போன்ற பத்திரிகைகள் பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது ராமர் கோயிலுக்கு திறப்பு விழா நடக்குது, அந்த பிரான் பிரதிஷ்டா செரிமனி நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு பூஜைக்கு வந்து அனுமதி கிடையாது, அன்னதானம் போடுறதுக்கு அனுமதி கிடையாது, சிறப்பு பூஜைக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க, அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய கோயில்கள்ல பூஜைகள் நடக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற ஒரு ஃபேக் நியூஸை தினமலர் பரப்பியிருக்காங்க. நம்ம தினமலர் எவ்வளவு கேவலமாக கேட்டாலும், அவங்க எவ்வளவு ஒரு சமூகத்துல எப்படி ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருக்காங்க, நம்ம தொடர்ச்சியாக அமலப்படுத்திட்டே இருந்தாலும் எந்த ஒரு கூச்சநாச்சமும் இல்லாம தினமலர் தொடர்ச்சியாக போய் செய்தி பரப்பிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் ஷேர் பண்றாங்க. அதாவது ஒரு நியூஸ் ஷேர் செய்யப்படுது, அதுவும் ஒரு அன்வெரிஃபைட் நியூஸ். அதாவது வாய்மொழி உத்தரவா சொல்லிட்டாங்களாம். நம்ம வந்து இப்போ எங்க சொன்னாங்க சிறப்பு பூஜை போடக்கூடாது, அவர் வந்து அன்னதானத்துக்கு அனுமதி கிடையாதுன்னு யார் தமிழ்நாட்டில் உத்தரவிட்டா, யார் அந்த உத்தரவை பிறப்பித்தா, அறநிலையத்துறை சொன்னிச்சுன்னா யார் சொன்னான்னு கேட்டா, அதற்கான உத்தரவு அதுல கவர்மெண்டினுடைய ஒரு ரெஜிஸ்டர்டான அந்த அரசினுடைய அறிக்கை ஏதாவது காமிப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. அது வந்து வாய்மொழி உத்தரவா கொடுத்துட்டாங்க அறநிலையத்துறையை, அவங்க அங்க லோக்கல்ல அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க, அதனால எந்த இடத்தையும் நடக்கிறது இல்லைன்னு ஒரு பொய்யை பரப்பி அந்த பொய் வந்து இப்ப காட்டுத்தியா பரவிட்டு இருக்கு. தினமலர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்ற அறிக்கையை இன்னைக்கு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஒரு பக்கம் ராமர் கோயிலுடைய திறப்பு விழா அதை செஞ்சுட்டு இருக்கிற அதே வேளையில தமிழ்நாடு ராமருக்கு எதிராக இருக்கு, தமிழ்நாடு இந்துக்களுக்கு எதிராக இருக்கு, தமிழ்நாடு இந்து மக்கள் வந்து அவங்க வழிபாடு அன்னைக்கு கூட வந்து கோயிலுக்கு வரக்கூடாது, அன்னைக்கு கூட கோயிலுக்கு வந்து பூஜை செய்ய முடியாது, அன்னைக்கு கூட கோயிலுக்கு வந்து சிறப்பு வழிபாடு செய்ய முடியாது அப்படின்ற வகையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்குன்ற ஒரு போலியான பொய் பிரச்சாரத்தை இன்னைக்கு தினமலர் செஞ்சுட்டு இருக்காங்க. 92 துக்ளக் அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்துல பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை கண்டிச்ச காலம் அப்படின்னு 92 இருந்திருக்கு. 2024 நம்ம இன்னைக்கு நாளை பயன்படுத்தி இன்னைக்கு என்னத ஒரு விஷத்தை பரப்பலாம், இன்னைக்கு எப்படி குட்டையை குழப்பலாம், இன்னைக்கு சும்மாவே தமிழ்நாடு அரசு எதை செஞ்சாலுமே அதுல குற்றம் குறை கண்டுபிடிக்க ஒரு வன்மத்தை கக்குவதற்கு தினமலர் போன்ற பத்திரிகைகள் சரியா இருக்கிற சூழல்ல தயாரா எப்போ நம்ம வன்மத்தை கக்கலான்னு காத்துட்டு இருக்கிற காலத்துல இன்னைக்கு ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவின் போது தினமலர் போன்ற பத்திரிகைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல
தடை விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை அண்ணாமலைலாம் என்டார்ஸ் பண்ணியிருக்காரு. ஆமா விட மாட்டாங்க அறநிலையத்துறை டிசால்வ் பண்ணணும்னு. அவர் எங்க உட்காந்து கோயில் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்காரு, அவர் ஒரு கோயில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இவரே கோயில் உட்காந்து பார்த்துட்டு அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து பேசிட்டு கோயிலில் வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிட்டாங்க, தமிழ்நாடு அரசு இப்படி பண்ணிருக்காங்க, அறநிலையத்துறை டிசால்வ் பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு பிரஸ் மீட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இன்னமும் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை வைத்தும் தமிழ்நாட்டின் மீது தங்களுடைய வன்மங்கள் எல்லாம் கக்கிட்டு இருக்காங்க. கோவில் திறப்பு விழாவின் போது ரொம்ப சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சங்கீஸ் யார் அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். யூஸ்வலா நம்ம வந்து நம்மளுடைய எதிரி யார், ஹார்ட் கோர் சங்கி யாரு, அவனை டீல் பண்றது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஏன்னா அவன் யாரு, அவன் எந்த சைடு நிற்கிறான், அவனுடைய ஐடியாலஜி என்ன அப்படின்றது தெரிந்து நம்ம வந்து சண்டை போட்டுட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் நம்ம கூட நார்மலா பேசிட்டு இருக்க ஒருத்தவங்க கூட நம்ம சண்டை போடுவோம். அது நமக்கு அவன் யாருன்னு நமக்கு வந்து கடைசி வரைக்கும் தெரியாது. அந்த மாதிரியான கிளாசட் சங்கிஸ் பலரும் வெளியே வர்றது, இல்லை நடுநிலையாளர்னு போலியாக வேஷம் போட்டுருக்க நபர்கள் எல்லாம் வெளியே வர்ற சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. குறிப்பாக ஆக்டர்ஸ், பல திரை பிரபலங்கள் வந்து தாங்கள் யார் அப்படின்றதை நிரூபிச்சிருக்காங்க. எல்லாருடைய காசுலையும் எல்லாருக்கும் மதத்திலையும் ரசிகர்கள் இருப்பாங்க. இவங்களாம் ஒரு பொதுவான நபர்களாக நம்ம பார்த்துட்டு இருப்போம். அவர்கள் எல்லாம் ஒரு சார்பான நபர்கள் அப்படின்றதெல்லாம் அவங்களே அம்பலப்பட்டு போறாங்க. இன்னைக்கு நடிகர் விஷால் அவர் வந்து ரீசன்ட் பாஸ்ட்ல வந்து அவருடைய வீடியோஸ் எல்லாம் செம்ம காமெடியா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருப்போம். அதாவது சாப்பிட்டாருன்னா எல்லா சாமியும் கும்பிடுவாரு. அது வந்து ரொம்ப ஃபன்னியா செம்ம காமெடியா இருக்கும். சீரியஸா பண்றாரா இல்ல காமெடியா பண்றான்னு நமக்கு தெரியல. அது பார்க்க செம்ம காமெடியா தான் இருக்கும். ஆனா அவர் வந்து இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சு போட்டிருக்காரு. இது வந்து ஒரு ஃபெதர் இன் த கேப். நம்ம நரேந்திர மோடிக்கு ராமர் கோயில் திறப்பு விழா அப்படின்றது ஒரு ஃபெதர் இன் த கேப் அப்படின்னு சொல்லி அவர் வந்து புகழ்ந்திருக்காரு. புகழ்ந்து தன்னை அப்படியே மெய் மறந்து பேசியிருக்காரு. ஆனா இவர் சாமி கும்பிடும்போது அல்லாஹ்வை கும்பிடுவாரு, ஜீசஸ் கிரைஸ்ட கும்பிடுவாரு, இந்து மத கடவுளை கும்பிடுவாரு. இப்படி எல்லா மதத்துக்கும் நான் பொதுவான நபர்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படியான ஒரு ஸ்டேட்டஸை போட்டிருக்காரு. இந்த முரண்லாம் அவருக்கு புரியுமா புரியாதா, இல்லை யாராவது கூட இருக்கீங்களா சொல்லுவாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. பாரஸ், பார்வதி திருவத் உட்பட பல மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாரும் இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனை போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய முகவுரை அதை வந்து தங்களுடைய ட்விட்டர் பக்கங்கள்ல, தங்களுடைய சமூக வலைதளங்கள்ல பதிவு செஞ்சுட்டே வராங்க. இந்தியான்றது ஒரு சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக், ஒரு டெமோக்ராட்டிக் செக்யூலர் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்றதை எல்லாரும் பதிவு செஞ்சுட்டே வராங்க. பல திரைப்பிரபலங்கள் ஒரு பக்கம் இப்படி சங்கீத்தனமாக இன்னைக்கு அமிதாப் பச்சனா இருக்கட்டும், ரஜினிகாந்தா இருக்கட்டும், பி வாசுவா இருக்கட்டும், கங்கை மன்னனா இருக்கட்டும், இப்படி பல நபர்கள் இந்தியாவினுடைய மேஜரான ஸ்டார்ஸ், மேஜரான சிங்கர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாரும் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதும் கூட அதே துறையில் இருக்கக்கூடிய இன்னும் சிறந்த நபர்கள், மனிதாபிமானத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. கான்ஸ்டியூஷன் நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய தேவை அப்படின்றது அவங்களுடைய பதிவினுடைய சாராம்சமா இருக்கு அப்படின்றது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா தொடர்ச்சியாக பாஜக எதிர்க்கூடிய நபர்கள், இல்லை ஆர்எஸ்எஸ் எதிர்க்கூடிய நபர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து நம்ம பிரியாம்பிள் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம், இதுல எந்த மாற்றத்தையும் நம்மளால கொண்டு வர முடியாது, இந்தியான்றது ஒரு செக்யூலர் டெமோக்ராட்டிக் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அப்படின்றதை யாராலும் மாற்ற முடியாது. குறிப்பாக நான் ஆர்எஸ் உட்பட பலரும் தெரிவிச்சுட்டே இருப்பாங்க, இதை மாற்றணும், இதை வந்து மாற்றணும். இந்த செக்யூலர்ன்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல, டெமோக்ராட்டிக்கா இருக்கக்கூடிய வார்த்தை பிடிக்கல, இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிக்கல, இதை மாற்றணும்னு பாஜக துடிச்சிட்டு இருக்காங்கன்னு தொடர்ச்சியாக சொல்றதை பார்க்கிறோம். அதனுடைய டிஃபரன்ஸா தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ராமர் கோயிலுடைய விழா நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் உணர்ச்சிசப்பட்டு பொங்கிட்டு இருக்கிற சூழல்ல பல பிரபலங்கள் இதையும் பிரபலப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறது அப்படின்றது நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒன்றா பார்க்கிறோம். ஆக்டர் கீர்த்தி பாண்டியன் கூட தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு நம்மளாம் ராவணனுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசியலை தன்னுடைய பாணியில அவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. இப்படி எல்லா இடத்துலையும் இன்னைக்கு அரசியல் தொடர்பாக, ராமர் கோயில் தொடர்பாக எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே தான் வராங்க. குறிப்பாக எனக்கு ரொம்ப உருக்கமா இருந்ததுன்றது அர்ஃபா கானம் ஷெர்வானி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர், தி வயர் போன்ற பத்திரிகையில எழுதக்கூடியவங்க. அவங்க ஒரு பிரபலமான ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த பதிவு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். As a survivor of communal riots of 1992, what's happening around me is extremely disturbing, unsettling and unnerving. My generation is cursed to have witnessed 6 December 1992 and 22 Jan 2024 both in one lifetime அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அர்ஃபா கானம் ஷெர்வானி போட்டிருக்காங்க. அந்த கம்யூனல் 1992 அதை ஒட்டி நடந்த மத கலவரங்கள்ல பாதிக்கப்பட்ட ஒரு நபராக எப்படி எவ்வளவு டிஸ்டர்பிங்கா இந்த சூழல் இருக்கு, இந்த சரௌண்டிங்கே எவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்றதை அர்ஃபா கானம் ஷெர்வானி இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதை பார்க்கும்போது தான் நிஜமாகவே அவங்களுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும். அல்லது ஒரு மசூதி இடிக்கப்பட்டதையும் அவங்க பார்த்திருக்காங்க. அதே இடத்துல ஒரு கோயில் கட்டப்பட்டு அதனுடைய மிக பிரம்மாண்டமாக இந்திய அரசை முன்னெடுக்கக்கூடிய விழா, இந்தியாவினுடைய முன்னணி பிரபலங்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஆண்டர்பிரனர்ஸ், திரைப்பிரபலங்கள் எல்லாருமே இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய முன்னணி வரிசை இருக்கக்கூடிய எல்லாரும் அங்க குழுமி இருக்கிறதும், அந்த நிகழ்வை பத்தி எதுவுமே பேசாம அந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமாக மறைத்து இதை கொண்டாடி கொண்டிருப்பதும் நிச்சயமாகவே அவங்களுக்கு வந்து ஒரு எவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்றதை அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. அண்ட் அதை கலாய்ச்சலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அது கூட அவங்க தெரிவிச்சிருந்தாங்க, நீங்க வேற நாங்க வேற அப்படின்றதை குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அளவுல தான் இந்த விழா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படின்றதை தெரிவிக்க வேண்டிய ஸ்பேஸ்ல வந்துட்டோம் அப்படின்றத அந்த நிகழ்வுகள் உணர்த்த செய்தியா இருக்கு. முன்னாடிலாம் நம்ம ரொம்ப சேஃபா நடுநிலையா ஒரு இடத்துல இருந்துப்போம். எங்களுக்கு வந்து இந்த இடமும் ஓகே, அந்த இடமும் ஓகே, நான் சென்டர்ல இருப்பேன், எனக்கு வந்து எல்லாருமே வேணும், இப்படியும் பேசணும் அப்படியும் பேசணும் அப்படின்ற மாதிரியான நிலையெல்லாம் இருக்கும். இன்னைக்கு நீங்க எங்க நிக்கிறீங்க, யார் பக்கத்துல நிக்கிறீங்க,
மசூதி இடிக்கப்படுது உங்களுடைய கண்டனம் தெரிவிக்கப்படுமா, படாதா, மசூதி இடிக்கப்பட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதை நிச்சயமாக நீங்க தெரிவிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கும். நீங்க ஒரு ஸ்டாண்டை எடுக்கணும். இனிமே நடுநிலை அப்படின்றதான் கிடையாது. அந்த காலகட்டத்தில் எல்லாம் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்றதான் இந்த நிகழ்வுகள் உணர்த்துற செய்தியா இருக்கு. நாம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் தான் இருக்கிறோம். இன்னைக்கு டிஸ்டர்பிங்கா மனசுல இந்த சோகத்தோட ஒரு இது நமக்கான இடமா நம்ம அவ்வளவு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆதரவாக தான் நாம் நினைக்கிறோம். மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.